கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம், தி ஒன்லி திங், நம்ம சேனலோடைய மெயின் விஷயம். அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவை பாருங்கள். அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் மாசத்துக்கு உண்டான ராசி பலன்கள். அதுல குறிப்பா இந்த மாசம் நீங்க என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அதுல ஆன்சர் சொல்றேன். அடுத்தது உங்களுக்கு என்ன நிறைவேறணும் அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராசிநாதனான செவ்வாய் பகவான் வந்து மேசராசிக்கு ஆரம்பத்துல வந்து 8வது வீட்டுல இருந்து 9வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இதன் மூலயமா என்ன அப்படின்னா, குருவோட உச்ச பார்வை கிடைக்குது. இதனால என்னன்னா, வெற்றி, மதிப்பு, கௌரவம், எல்லா முயற்சிகள்லையும் ஒரு நல்ல விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருந்துன்னு இருக்கு. ரெண்டாவது, பணம், குடும்ப விஷயம். அதில் நம்ம பார்க்கும்போது குடும்ப அமைதி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் அதிக அளவில் சுப நிகழ்ச்சிகள் வந்து அது ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமான மாற்றங்கள் நிகழத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தங்கம் போன்ற பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. அப்புறம் முயற்சி, இந்த மாதம் முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, புதன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல மறைவு இருக்கிறதுனால இதனால் என்னென்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு முயற்சி நம்ம செய்கிற இடத்துல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டு அந்த முயற்சியை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில். அப்புறம் தம்பி தங்கச்சி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில். 4ஆம் வீட்டு பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் வீட்டு பலனுங்கிறது வீடு, வாகனம். அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் வீடு, வாகனங்கள் வாங்கிறது உண்டான நல்ல காலகட்டமாக அமையுது. முதல் விஷயம். அதையும் தாண்டி தாயின் மூலமாக நன்மை அப்படிங்கிறது ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தாய் மூலியமாக நன்மை அப்படின்னா, சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தாய் வழியிலேருந்து வரக்கூடிய நன்மைகள்ங்கிறது அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் இருக்குது. 5ஆம் வீட்டு பலன் டிசம்பர் மாதம் பார்த்தோன்னா, குழந்தைகள், அதாவது குழந்தைகள் வந்து ஒரு ஆசைப்பட்டிருப்பாங்க, இந்த எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க் எடுக்கணும், இல்லை நான் வந்து நீட் கிளியர் பண்ணணும், ஜெய் கிளியர் பண்ணணும், அதுக்குன்னா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும்னா அது இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எக்ஸாம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு புதுசா ஏதாவது ஒன்று எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். அது ட்ரை பண்ணலாம், அது நல்லபடியாக சக்ஸஸாக அமையும். மாதத்தோட பிற்பகுதியில் எந்த விதமான முயற்சி இருந்தாலும் செய்யலாம், அது நல்லபடியாக அமையும். அப்புறம் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஒரு சிறு சிறு எதிரிகள் வந்து போகிறதா இருக்கும். நமக்கு யாராச்சும் தேவையில்லாதவங்க தொந்தரவு பண்ணுறது உண்டானதாக இருக்கும். ஆனால் அது சரியாயிடும். கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்கும். நம்ம முன்னாடி விட்டு நமக்கு பின்னாடி பேசுகிற மாதிரி உண்டான காலகட்டமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம சகிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம தாண்டி போயிடலாம். 7ஆம் வீட்டு பலனாக பார்த்தோம்னா, திருமணம். இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துருவாங்க வீட்டில். அடுத்த காலகட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி இடையே உண்டான ஒற்றுமை அப்படிங்கிறது அருமையா இருந்துருக்கு இந்த காலகட்டத்தில். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கூட்டு முயற்சி, நம்ம பார்ட்னர்ஷிப் மூலயமா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசனையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது 100% இருக்கு. அதனால கூட்டு முயற்சியில் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் 8ஆம் வீட்டு பலனை பார்த்தோம் அப்படின்னா, ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கு.
திடீர் செலவு அப்படிங்கிறது ஏற்படுறது குறையும். திடீர் செலவுங்கிறது எதுவும் இருக்காது. அடுத்தது 9ஆம் வீட்டு பலனை பார்த்தோம் அப்படின்னா, தெய்வ அனுகிரகமானது இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கு. கல்வி, தொழில், சொத்து இதுல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது டக்குன்னு ஒரு லக்கு மூலம் கிளிக் ஆகி அது நமக்கு முடிகிற நிலைமை அப்படிங்கிறது அது எது நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அது சரியாயிடும். அடுத்தது ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து ஒர்க்லேயா இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும், ஒரு அடுத்த கட்டம்ங்கிறது நகரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறது நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது எங்கே அப்படின்னா வெளியூர் வெளிநாடு வாய்ப்பாக வரும். அது உங்களுக்கு யோசித்து நீங்கள் முடிவெடுங்க. போகலாம், தாராளமாக போகலாம். ஆனால் இல்லை உங்களுக்கு ஓகேவா இப்போ இருக்கிறதுக்கு அங்கே போகலாமா அப்படிங்கிறது ஒரு 1க்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு நீங்கள் இடமாற்றம் செய்கிறதா இருந்தால் இடமாற்றம் செய்யுங்க. அடுத்தது 11ஆம் வீட்டு பலனை பார்த்தா, மூத்த சகோதரர்கள், அண்ணன், உங்களுக்கு அண்ணன் இல்லை சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அந்த மாதிரி யார் மூலயமா சுப விரயம் அப்படிங்கிறது ஏற்படும். சுப விரயம்னா இப்போ எதாவது அவங்களுக்கு அண்ணனுக்கு ஏதோ கல்யாணம் நடக்குது, அதனால் நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு நம்ம ஏதாவது ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு செலவு அப்படிங்கிறது சுப செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். 12ஆம் வீட்டை பலனை பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு செலவும் வேஸ்ட் இல்லைன்னு வந்துடும். இந்த காலகட்டத்தில் செலவுங்கிறது இருக்கும், ஆனால் எதுவுமே வேஸ்ட் இருக்காது. நீங்கள் பண்ண செலவு எல்லாமே ஒரு உபயோகமான ஒரு செலவாக இந்த காலகட்டத்தில் அமையும். மற்றபடி அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, ராசிநாதனான சுக்கிரன் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கார். ஆட்சி பெற்று செவ்வாய் சூரியனோடு சேர்ந்து ராசியை பார்க்குறார். இதனால் என்னென்னா மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிக அளவில் கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம், வேலை, தொழில், கல்வி எல்லாத்துலேயும் ஒரு ஊக்கத்தோடு ஒரு இன்ட்ரெஸ்டோடு செயல்படும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. சரி, அடுத்தது பணம், குடும்பம். அந்த நிலையை பார்க்கும்பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிக அளவில் காணப்படும். டிசம்பர் மாதத்தில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே உண்டான ஒற்றுமை அப்படிங்கிறது நல்ல அருமையாக இருக்கும். பொருள் சேர்க்கை, தங்கம், வாகனம், சொத்து இதெல்லாம் வாங்குறதா இருந்ததுன்னா தாராளமாக வாங்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்தது முயற்சி. 3ஆம் வீட்டு பலன் பார்த்தோன்னா, சகோதரர்கள் மூலயமா நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். புதிய விஐபி தொடர்புகள் ஏற்படும். யாராச்சும் ஒரு ஹை கான்டாக்ட் பீப்புள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்டாக அமைவாங்க. அவங்கள பயன்படுத்தி நீங்கள் வேறு லெவலில் முன்னேறுவீங்க. சரியா? அடுத்தது பயணங்களின் மூலமாக லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். புதிய ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க. சரியா? அடுத்து 4ஆம் வீட்டு பலனை பார்த்தோன்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. எக்ஸாம்ஸ் ஏதாவது ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டமாக இருக்குது. தாயின் மூலயமாக நன்மை அப்படிங்கிறது அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். அதுக்குண்டான காலகட்டம் இந்த டிசம்பர் மாதமாக அமையும். யாராச்சும் குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். 6ஆம் வீட்டு பலனை பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி எதிரிகள் தொல்லைகள் இருந்ததுன்னா அவங்க இப்போ உங்கள்கிட்டேருந்து பின்வாங்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். கேஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதோட தாக்கங்கள் குறையறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. நோயால் அவதிப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அதோட தாக்கம் வந்து குறையும்.
கடனை தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதை நீங்கள் தான் சரியாக அதை பயன்படுத்திக்கணும். யாருமே உங்ககிட்ட நேரடியாக வந்து எதிர்ப்பை காட்டுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் முடியாது. பின்னாடி போய் தான் பேச முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. 7ஆம் வீட்டு பலனை பார்த்தோன்னா, திருமணம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பேச்சு ஆரம்பித்து அடுத்த வருஷத்தில் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சுப நிகழ்ச்சி முடியறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. அதுக்கு அஸ்திவாரமாக இந்த டிசம்பர் மாதம் அமையும். வெளிநாடு பயணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வு அப்படிங்கிறது 100க்கு 75% வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 8ஆம் வீட்டு பலனா, எதிர்பாராத திடீர் பண வரவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தந்தை மூலியமாக நன்மை ஏதோ ஒன்று இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பித்ரு சொத்து, அதாவது தந்தை மூலியமாக ஏதாவது ஒரு சொத்துக்கள் வர வேண்டியது இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா தாராளமாக அது உங்கள் கைக்கு வந்து சேரும். ஏதாவது அதுக்கு உண்டான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தீர்ந்து அருமையான ஒரு வழியாக வந்து உங்கள் கையிலே வந்து விடும். அந்த நீங்கள் எந்த சொத்து எதிர்பார்க்குறீங்களோ அது உங்ககிட்ட தானாகவே வந்து சேரும். அந்த காலகட்டமாக இருக்குது. ஆசைகள் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில். 10ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது, வியாபாரத்தில் வந்து ரிட்டர்ன் ஆன் போட்டது திருப்பி வருது, ஆனால் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த காலகட்டம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை ஸ்பீடாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஸ்லோவாக இருக்கிறது ஸ்பீடாக கிராஜுவலாக போகாமல் ஸ்பீடாக வந்து உயர்றதுக்குண்டான வாய்ப்புகளாக இந்த காலகட்டம் இருக்கும். 11ஆம் வீட்டு பலனை பார்த்தோன்னா, எதிலும் வெற்றி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. யாராச்சும் கெடுபடியாக உங்ககிட்ட நடந்துக்கிட்டால் ஒரு சின்ன தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாமி யார்ட்டையும் அது எல்லாமே அது சரியாகி எல்லாமே திருப்பி நார்மலைஸ் ஆகிடுவீங்க. அடுத்தது 12ஆம் வீட்டு பலனை பார்த்தோம் அப்படின்னா, வீண் செலவு அப்படிங்கிறது எதுவும் இல்லை இந்த காலகட்டத்தில். ஆன்மீக பயணம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படியே ஏதாவது நடந்ததுன்னா, செலவு நடந்ததுன்னா ஒரு சுப செலவு தான், சின்ன சின்ன சுப செலவு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு. இரண்டாம் வீட்டு பலனை பார்த்தோன்னா, 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து 6ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு மாற்றமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் பணவரவு அப்படிங்கிறது ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். பயண யோகங்கள், நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு மார்க்கெட்டிங்காகவோ இல்லை ஒரு செல்லிங் ப்ராடக்ட்டுக்காகவோ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அப்புறம் 3ஆம் வீட்டு பலன்களை பார்த்தோம் அப்படின்னா, முயற்சிகளில் பார்த்தோன்னா ஆரம்பத்தில் கூட பிறந்த தங்கச்சி, தங்கை, அக்கா, அண்ணனோட வந்து கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். அப்புறம் சரியா போயிடும். குருவோட பார்வை இருக்கிறதுனால புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய ஹை கான்டாக்ட் பர்சனோட ஒரு நெட்வொர்க்கிங் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சனி செவ்வாயோட நேரடி பார்வை இருக்கிறதுனால சில குழப்பங்கள் மட்டும் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவியிடையே உண்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். கொஞ்சம் அதை தவிர்த்துக்கணும். முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்போதும் பண்ற முயற்சிகளை துவலாம அதை அப்படியே கண்டினியூ பண்றதுங்கிறது சூப்பரா இருந்துட்டு இருக்கும். 4ஆம் வீட்டு பலனை பார்த்தோம்னா, வாகனம் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஓனரோட சிறு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. நிதானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தேவை. 5ஆம் வீட்டு பலனை பார்த்தோம்னா, பிள்ளைகள் மூலயமா
அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன் ஆரம்பத்தில் 6லையும் பிறகு 7ல் இருக்கிறதுனால செகண்ட் ஹாஃபில் நம்ம வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க செகண்ட் ஹாஃபில் ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். கனவு ஆசைகள், குழந்தைங்களோட கனவு ஆசைகள்ங்கிறது நிறைவேறும் கண்டிப்பாக. பிள்ளைகளால் பெருமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். 6ஆம் வீட்டு பலன், 6ஆம் வீட்டு பலனை பார்த்தோன்னா, எதிரிகள் உங்களை ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆளாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் வளர்ந்து காட்டுவீங்க. கேஸ், வம்பு வழக்கு, கேஸில் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு காம்படிஷன் போட்டியில் ஏதாவது இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வையால் அதை கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு மிதமான ஒரு சூழ்நிலையில் கேஸ் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்குண்டான வாய்ப்புகளாக இருக்கும். எதிரி நண்பனாகவும் நண்பன் எதிரியாகவும் மாறக்கூடிய சூழ்நிலையாக இந்த காலகட்டம் அமையும். கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. 7ஆம் வீட்டு பலனை பார்த்தோன்னா, குருவோட பார்வை 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சுக்கிரனோட சேர்ந்து அதை பார்க்கறதுனாலையும் என்ன ஆகும்னா, சின்ன சின்ன மிஸ்கம்யூனிகேஷனுங்கிறது ஆரம்பத்தில் ஏற்படும், அப்புறம் சரியாயிடும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது ஏற்படும். உங்களை ஜாதகத்தில் நேரம் சரியில்லைச்சத்துக்கு அந்த மருத்துவ செலவு ஏற்படும், கொஞ்சம் பார்த்து. திருமண முயற்சிகள் ஏதாவது இருந்தால் தாராளமாக எடுக்கலாம். அது இந்த காலகட்டத்தில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக சேரும். அதனால திருமணத்துக்குண்டான அமைக்கிறதுக்குண்டான மாதமாக இந்த மாதம் அமையும். 8ஆம் வீட்டு பலனை பார்த்தோன்னா, பெரிய கவலை அப்படிங்கிறது எதுவும் ஒன்றும் இல்லை. தந்தை வழியிலேருந்து ஏதாவது நன்மை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத ஆதாயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலத்தில் பார்த்த வரைக்கும் ஒரு மீடியம் லெவலான ஒரு கவனத்தை மட்டும் ஏற்படுத்திக்கணும். உடல்நிலையில் பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் லெவல் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டால் போதுமானதாகவே இருக்கும். அப்புறம் 9ஆம் வீட்டு பலனை பார்த்தோன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தந்தை வழியிலேருந்து ஒரு நன்மைங்கிறது இருக்குது. குருவோட பார்வை இருக்கிறதுனால ஏதோ ஒன்றுத்துக்காக பெருசாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நல்லபடியாக அமையும். அப்புறம் வெளிநாடு வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு 9ஆம் அதிபதி சனி 10ல் இருக்கிறதுனால கன்ஃபார்மாக, அதுவும் வந்து இந்த பெட்ரோல் கெமிக்கல் இன்ஜினியரிங், இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலுக்காகவும் வெளிநாட்டுக்காக வாய்ப்புக்காக இயங்கிய காலகட்டத்தில் அதுக்குண்டான விசா அப்ளை ஆகி உங்களுக்கு வர்றதா இருக்கட்டும், இல்லை அங்கேருந்து வாய்ப்பு வர்றதா இருக்கட்டும், கன்ஃபார்மாக இந்த காலகட்டம் யார் இரும்பு சம்மந்த தொழில்கள், எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழில் யார் அதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அந்த வாய்ப்புங்கிறது கன்ஃபார்மில் அமையும். 2வது பலனை பார்த்தம்போது விரும்பிய இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும், ஆனால் இன்கமும் அதுக்கு தகுந்த சரியான இன்கமும் அதுக்கு உண்டானது கிடைக்கும். தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்க, ஒரு ஸ்பீடு growth அப்படி கட்டத்தில் எதிர்பார்க்கும். ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். வழக்குகள், கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா சாதகமாக, முயற்சிகள் ஏதாவது இருந்தால் கன்ஃபார்மாக வெற்றி அடையும். ஏதாவதுன்னா எது சம்மந்தப்பட்டதுன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா கன்ஃபார்மாக வெற்றி அடையும். சனி செவ்வாய் இதோட கொஞ்சம் சேர்க்கை இருக்கிறதுனால அப்பப்போ டென்ஷன் லைட், அதை மட்டும் கொஞ்சம் 12ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது செலவு அப்படிங்கிறது இல்லை, சுப செலவு அப்படிங்கிறது ஏதாவது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ராசிநாதனான ஆரம்பத்துல 9 குருவோட பார்வையில இருக்கு. இதுல வந்து என்னன்னா, நீங்க எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறது இந்த மாசத்துல அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அதிக அளவில் உயரும். ஏதாவது ஒரு சிறு சிறு தவறுகள் செஞ்சாலும்
குருவோட பார்வை இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ஆனா அது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆக்கிரும். 2ஆம் வீட்டு பலனை பார்க்கலாம். குடும்பம், பணத்தை பத்தி. குடும்ப சிக்கல் ஏதாவது 2ஆம் அதிபதி சூரியன் வந்து குடும்பத்துல வந்து சிக்கல் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். என்ன அமைதி குறைவு இடத்துல எப்போதுமே கசகசன் சண்டையா இருக்கிற இடத்துல வந்து இந்த காலகட்டத்துல வந்து எல்லாமே பீஸ்ஃபுல்லா மாறும். பணத்தட்டுப்பாடு இருந்தா அது குறைய ஆரம்பிக்கும். கடன் தொல்லை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது எல்லாமே சூப்பரா 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி சூரியன் வந்து நல்லா இருக்கிறதுனால இது உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். 3ஆம் வீட்டு பலனை பார்த்தோம்னா சகோதரர்கள் மூலயமா நல்ல ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பயணங்கள் போனால் அது லாபகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகளாக இருக்கும். பெரிய நபர்களுடைய அப்படிங்கிறது ஏற்படும். அது மூலியமா உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. 4ஆம் வீட்டு பலனா பார்க்கும்போது வாங்கறதுக்கு சிறந்த காலகட்டமா இருக்கு. மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். நன்மை அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது பிளானிங் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. தசாபுத்தி சரி மட்டும் கொஞ்சம் ஸ்மால் ஸ்ட்ரெஸ் மட்டும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பலனை பார்த்தம்போது பிள்ளைகள் மூலியமா பெருமை. ஏன்னா ஆரம்பத்தில் 5 குரு பார்வை இருக்கிறதுனால 7ஆம் தேதிக்கு அப்புறம் 6ல் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து குழந்தைக்காக ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணலாம். ஒரு ரிசல்ட் நல்ல எதிர்பார்த்த பாக்கியம்ங்கிறது கிடைக்கும். பெருமை பிள்ளைங்களோட படிப்புக்காக நாடு ஹாஸ்டல்ல சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அமையும். பெற்றோர்கள் பெற்றோர்களா இருந்தீங்கன்னா நீங்க பெருமை அடையும் காலகட்டமா இந்த டிசம்பர் மாசம் அமையும். 6ஆம் வீட்டு பலனை பார்க்கும்பொழுது எதிரிகள் பலவீனமா ஆவாங்க. உங்களுக்கு எதிரி அவங்க வீக் ஆவாங்க, நீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க. கடன் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள இருக்கும். மருத்துவ செலவுங்கிறது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். கோர்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் உங்க பக்கம் தான் வெற்றி. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராத ஒரு காலகட்டமா இந்த இருக்கும். 7ஆம் வீட்டு பலனை பார்க்கும்பொழுது கணவன் மனைவி ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். அதாவது வச்சிருக்கேன் அப்படிம்பீங்க, அவ்வளோதான். கல்யாணம் பண்ணி மண்டபம் கல்யாணங்கிற மாதிரி ஒரு மேரேஜ் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குங்க. நண்பர்கள் மூலியமா நன்மை அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கும். பார்க்கும்போது தந்தையால் ஒரு பெரிய நன்மை அப்படிங்கிறது இருக்கும். வயதானவர்களுக்கு சாப்பாட்லயும் நைட் டைம் டிராவல்லையும் கொஞ்சம் கவனம் தேவை. 9ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரீம் அப்படிங்கிறது அதுக்குண்டான ஒரு பாத்வே இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்துருக்கு. நீங்கள் எதில் எதிர்பார்க்குறீங்களோ, அதாவது எதில் அப்படிங்கும்போது விச் மீன்ஸ் தந்தை வழி ஏதாவது சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா அது சம்மந்தமாகவும், இல்லை வெளிநாடு சம்மந்தமாகவும் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதில் பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் வீட்டு பலனாக பார்க்கும்போது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் ஆரம்பத்தில் 5 7ஆம் தேதி 9ல் இருக்கிறதுனால உங்களுடைய வெளிநாடு வந்து தொடங்கலாமா, ஃப்ரான்ச்சைசி நம்ம இல்லை நம்மளே அங்கே ஒரு பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிற யோசனை அது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிளானிங்கை நீங்கள் சரியாக நிகழ்த்தினீங்கன்னா சூப்பராக அமையும் காலகட்டமாக இருக்கும். வளர்ச்சி ப்ளஸ் வருமானம்
ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது 11ஆம் வீட்டு பலனை அண்ணன் இல்லை பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் அவங்க நன்மை அப்படிங்கிறது உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தை சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். தந்தையோட உறவுகளில் நல்ல ஒரு இருக்கும். அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணுவார், நீங்கள் எது பண்ணாலும் என்கரேஜ் பண்ணுவார் இந்த காலகட்டத்தில். என்ன 12ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது பிள்ளைகள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும், அதுக்கு மட்டும் இருந்துக்கணும். அடுத்தது வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாசம் உங்களுக்கு பார்த்தோம்னா கடந்த மாசம் 3ஆம் வீட்டுல இருந்து நீச பக்கமா இருந்து கொடுத்துட்டு இருந்தார். இப்போ குருவோட பார்வையில இருந்து 16ஆம் தேதிக்கு 5ஆம் மாற்றம் அடை பழம் நழுவி பாலில் விழும் தான் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம். 2ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது குடும்பத்துல ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும். என்ன வருமானம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும் இந்த காலகட்டத்துல. சொல் செல்வாக்கு ரெண்டுமே அதிக அளவுல மேம்படும் காலமா இந்த காலகட்டம் இருக்கும். யாருக்கும் வாக்குறுதி அப்படிங்கிறது கொடுக்காதீங்க. குடும்ப விஷயத்த வெளியில சொல்லாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. என்ன அன்னெசரியா லோன் மட்டும் எடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்துல. 3ஆம் வீட்டு பலனா பார்க்கும்போது சகோதர உறவு அப்படிங்கிறது புதிய நண்பர்கள் இல்ல ஹை கான்டாக்ட் பீப்புள்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க விட்டு கொடுத்து போங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையா இருக்கும். 4ஆம் வீட்டு பலனா பார்க்கும்பொழுது வெஹிக்கிள் பர்ச்சேசிங் அப்படிங்கிற காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா ஆரம்பத்துல நாள்ல இருக்கக்கூடிய குரு பிளஸ் சுக்கிரனோட பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல நியூவா வெஹிக்கிள் இருக்கு, வாங்கலாம். தாயாருக்கு உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா படிப்படியா அது குறைஞ்சு நல்ல மாற்றம் அடையும். 5ஆம் வீட்டு பலனா பார்க்கும்போது மூலியமா பெருமை இந்த காலகட்டத்துல இருக்கும். 5ஆம் தேதி வரை 8ல உச்சமா இருக்கு. 6ஆம் தேதி அதனால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். என்ன செகண்ட் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பலன். அப்படி மனது குழந்தைகளை பத்தி மனசுல இருந்த அந்த இந்த காலகட்டத்துல படிப்படியா குறையும். ஆசைகள் கனவுகள் ஏதாவது உங்க குழந்தைகள் அப்படி ஈஸியா அமையும். உங்களுக்கு எந்த வித டென்ஷனும் இல்லாம அது நிறைவேறும். வீட்டு எந்த ஒரு எதிரி உங்களை நேரடியா தாக்க முடியாது, அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. கேஸ் போட்டி ஏதாவது இருந்ததுன்னா படிப்படியா சால்வ் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலையா இந்த காலகட்டம் அமையும். நம்ப புது நபர்கள் யாரையுமே காலகட்டது நல்லது. உடன் பொறுத்த வரைக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. 7ஆம் வீட்டு பலனா பார்க்கும்போது திருமண முயற்சி அப்படிங்கிறது ஏற்படும். அதுல வெற்றி அப்படிங்கிறது அதிக அளவுல இந்த காலகட்டத்தோட நேரடி பார்வை இருக்கிற திருமண முயற்சி அப்படிங்கிறது கணவன் மனைவி உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். மறைமுகமான ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்தால் அது சால்வ் ஆகும். அஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை அவசியமா இருக்கும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம்.
அதை உட்காந்து அந்த டே ஆஃப் எண்ட் ஆஃப் தி டேயில் அதை பேசி சரி பண்ணிக்கிறது நல்லது. 8ஆம் வீட்டு பலனாக பார்க்கும்போது அப்படிங்கிறது சனி 8ல் இருக்கிறதுனா வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் அப்படிங்கிறது அதிக அளவில் தேவை. இரவு பயணம் முடிஞ்ச அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இரவு பயணம் அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும். வயதானவங்க ஹெல்த்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை. என்ன இந்த காலகட்டத்தில் ரிஸ்க் எடுத்து நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. 9ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கு. நீங்க நினைச்ச கனவுகள் நிறைவேறும். மாமா இல்லை பெரியப்பா பெரியம்மா இவங்க மூலியமா ஏதாவது உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். 10ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதில் தன்னோட பையனை உள்ள சேர்த்துக்கலாமா இல்லை அவனுக்கு இப்போலேருந்து கற்றுக் கொடுக்கலாமான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் பையனையும் அந்த உங்களோட பிஸ்னஸில் சேர்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரலாம். அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு க்ரோத்தாக இருக்கும். பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். லைஃபோட ஸ்டாண்டர்டு வந்து படிப்படியாக உயர்றதுக்கு உண்டான அஸ்திவாரமாக இந்த மாதம் அமையும். குறிப்பாக விமன் என்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. சரியாக வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா சரியான ஒரு growth அப்படிங்கிறது இருக்குது. 11ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது ப்ராஃபிட்டுங்கிறது இருக்கும், ஆனால் சிறு சிறு தடைகள் அப்படிங்கிறது ஏற்படவே செய்யும். ஆனால் அதையும் நீங்கள் தாண்டி வர்றதுக்கு உண்டான முயற்சிகளை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தாலே பேஷன்ஸ் அப்படிங்கிறது தேவை. என்ன டைம் எடுத்துக்கும், ஆனால் கண்டிப்பாக இந்த காலகட்டம். 12ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது செலவு அப்படிங்கிறது ஏதாவது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளாக இருக்கும். என்ன வீண் செலவு அப்படி இல்லை, ஆன்மீக சுற்றுலா ஏதாவது போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ராசிநாதன் சுக்கிரனோட இணைவுல இருக்கார். செவ்வாயோட தொடர்பு இருக்கு. குருவோட பார்வை 20ஆம் தேதிக்கு மேலேயும் இருக்கு. இதனால என்னன்னா வந்து பீக் லெவல்ல இருக்கும். முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 2ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது குடும்பத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்துட்டு இருக்கும். தன வருமானம் கூடிய வருமானத்தை பார்த்தோம் அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகும். நீங்க சொல்றது எல்லாமே செஞ்சு காட்டுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய ஹைக் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. 3ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது தம்பி தங்கைங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெரிய ஹை கான்டாக்ட் பீப்புளோட ஒரு கான்டாக்ட் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அளவில் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். தைரியம் உற்சாகம் எல்லாமே வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். 4ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது 4ஆம் அதிபதி குரு 11 என்ன
இப்போது 10ல் 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 4ல் வர்றார். இப்போ இது மூலிமா என்னென்னா சொத்து இல்லை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். ஏதாவது சொத்து கேஸில் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது, தாய் வழி சம்மந்தப்பட்டதோ தந்தை வழி சம்மந்தப்பட்டதோ வர வேண்டியது பாக்கி இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சேரும். குறிப்பாக தாய் வழி சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே நீங்கும். அது ஆஃபீஸ் மாற்றம், இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிற என்னங்கிறத பார்த்து யோசித்து செய்யுங்க. 5ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது 5ஆம் அதிபதி சனி 7ல் இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கிறதுனால பிள்ளைகள் மூலயமா மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிக அளவில் ஏற்படும். பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு தாராளமாக ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். கல்வி வேலை விஷயத்துல நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். கன்னிராசிக்காரங்களுக்கு ஆசை அப்படிங்கிறது கன்ஃபார்மா பூர்த்தியாக இந்த டிசம்பர் பொறுத்த வரைக்கும் மூலயமா சுப கடன்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு. 6ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். என்ன அதிக வருமானம் அப்படிங்கிறது ஏற்பட்டு லோன்லாம் கிளியர் ஆகும். கிளியர் ஆகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ஏற்படும். என்ன பெண்ண கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். 7ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது திருமண முயற்சி வெற்றி அடையும். என்ன கணவன் மனைவி உண்டான ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். என்ன பிறகு வெளிநாட்டு பயணங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமையை தாண்டி அந்நூன்யம் அதிக அளவுல இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை குறைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ண. வீட்டு பலனை திடீர் பண வரவு அப்படி ஏற்படும். என்ன இது வரைக்கும் ஏதாவது அவமானங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த அவமானத்திலேருந்து வெளியில நீங்க சாதிச்சு காட்டுறதுக்கு உண்டான காலகட்டம். 10ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது என்ன தந்தை மூலியமா நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். தர்மம் செய்ய ஒரு சின்ன ஹெல்ப் பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளா இருக்கும். பின்னாடி 10ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது வேலையில முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. தொழில பொறுத்த வரைக்கும் குரோத்ன்னு இருக்கு. இதுல இந்த இடத்துல தொழில எந்த விதமான குரோத் அப்படின்னா ப்ராஃபிட் வர்றது, இல்லை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதை எடுக்கிறது, இல்லை அதுக்கு மேல ப்ராஃபிட் எடுக்கிறதுங்கிறத தாண்டி இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாவது ஒன்று புதுசா பிஸ்னஸ்ல செய்யணும்னு விரும்பினீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். புதுசா நான் இந்த ஒரு சேஞ்சஸ் பண்றேன், இது எனக்கு சக்சஸ் ஆகுமா ஆகலையான்னு தெரியல, நான் போடலாமா, ரிஸ்கா இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்மால் ரிஸ்க் நீங்க எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ்ல செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு கன்ஃபார்மா சக்சஸை கொண்டு வந்து கொடுக்கும். 11ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது 11ஆம் அதிபதி சந்திரன் ஆரம்பத்தில் குரு உச்சமாக இருக்கிறதுனால பெரிய லாபம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்ன பிள்ளைகள் மூலியமாக சந்தோஷம்ங்கிறது ஏற்படும். கோர்ட்டில் கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக உங்கள் பக்கம் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருந்துருக்கும். 12ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது செலவு அப்படிங்கிறது ஒன்று குடும்பத்து மூலியமாகவோ இல்லை குழந்தைகள் மூலியமாகவோ இல்லை நீங்கள் பயணங்கள் மூலியமாகவோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஆனால் எல்லாமே சுப விரயமாக அதான் அமையும். எதுவுமே வீண் செலவாக இருக்காது. அன்பார்ந்த துளாராசி, இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா
உங்க ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் 20ஆம் தேதிக்கு அப்புறம். இப்ப இதனால என்னன்னா தொழில்ல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். என்ன, மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல 100% சக்சஸ் அப்படிங்கிறது வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. 2ஆம் வீட்டு பலன்களை பார்க்கலாம். பண வரவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சொல்வாக்கு, நீங்க சொன்னதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவுகள் இந்த காலகட்டத்துல நீங்க எடுப்பீங்க. அது வந்து ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். தசை மட்டும், உங்களுக்கு தசாபுக்தி மட்டும் சரியா இருந்துச்சு அப்படின்னா பெரிய அளவுல பணம் ஈட்டக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும் உங்களுக்கு. 3ஆம் வீட்டு பலன்கள். 3ஆம் வீட்டு பலன்கள் பார்த்தோம்னா குரு 5ஆம் தேதி வர 10ல உச்சமா இருக்காரு. பிறகு 9ஓட செவ்வாயோட இணைவுல இருக்கிறதுனால தைரியம் வந்து அதிகரிக்கும். அண்ணன் தங்கை அக்கா தங்கச்சிகளுடைய சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு அதிக அளவுல இருக்கும். பயணங்கள் மூலியமா உங்களுக்கு எல்லா விதமான நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். 4ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது குரு ஆரம்பத்திலே 4ஆம் வீட்டுல சனியோட பார்வையில இருக்கிறதுனால ஒரு ஆஃபீஸ் சேஞ்ச் பண்றது இல்ல இருக்கிற வீட்டை சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது ஏதாவது ஏற்படலாம் நல்ல வகையில. அப்புறம் தாயின் உடல்நிலையில சிறு சிறு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலாம், வந்து நீங்கிரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வீண் செலவு அப்படிங்கிறது லைட்டா ஏற்படும், கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பிள்ளைகள் மூலியமா மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். என்ன, கல்வியில ரிசல்ட், எதிர்பார்த்த ரிசல்ட்டுங்கிறது சூப்பரா இருக்கும். என்ன, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். குழந்தை பாக்கியத்துக்கு சந்தான பிராப்திங்கிறது நல்லபடியாவே ஏற்படும். என்ன, 6ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது தொழிலுக்காக, அதாவது தொழில் எக்ஸ்பேன்ஷனுக்காக கடன் வாங்குறது அப்படிங்கிறது ஏற்படும். பிரான்ச்சஸ், ஒரு பிரான்ச்சுங்கிறது 2 பிரான்ச்சா மாத்துறேன், இன்னும் 3 பிரான்ச்சா மாத்துறேன் அப்படின்ட்டு அதுக்காக லோன் எடுத்து வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா வெற்றி ஆகும். ஆரோக்கியத்துல பார்த்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கு. 7ஆம் வீட்டு பலனா பார்க்கும் பொழுது தம்பதிகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு. கல்யாண முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ணி தோண்டு போயிருந்தா இந்த காலகட்டம் முயற்சி பண்ணுங்க. இந்த மாசம் ஆரம்பிங்க, அதுல உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். 8ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டட் மணி வரும், திடீர் பண வரவு அப்படிங்கிறது இருக்கு. லாட்டரி ட்ரை, அதாவது இங்க நமக்கு தமிழ்நாட்டில் கிடையாது, வெளி மாநிலங்கள்ல, கேரளா போன்ற மாநிலங்கள்ல இல்ல வெளிநாட்டுல துபாய் போன்ற இடத்துல எல்லாம் உண்டு. அந்த மாதிரி லாட்டரி சம்மந்தப்பட்டதுல ஏதாவது ட்ரை பண்றதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சிறிய அமௌண்ட் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரதுக்குண்டான வாய்ப்புகளா இருக்கு. அப்புறம் 9ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது தந்தையார் மூலியமா நல்ல ஒரு நன்மை, சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும், நல்ல நன்மை அப்படிங்கிறது இருக்கு. என்ன, தடைப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நிறைவேறும். பழைய ஆசைகள் ஏதாவது மனசுல வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் சூப்பரா நிறைவேறும். 10ஆம் அதிபதியை பார்க்கும்போது 10ஆம் வீட்டு பலன்கள், பிஸ்னஸ்ல பெரிய கிளைண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதை கரெக்டா பயன்படுத்தி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போங்க. பிஸ்னஸ்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட் மட்டும் தான் எடுக்கிறோம், போட்டது மட்டும்தான் எடுக்கிறோம், ப்ராஃபிட் வரல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ப்ராஃபிட் ஏற்படுறதுக்கு உண்டான காலகட்டமா இருக்கும். படிப்படியா ப்ராஃபிட் ஆகும். தொழிலுக்காக லோன் வாங்குறதுக்கு உண்டான
அமைப்புகள் ஏற்படும். 11ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது அக்கா அண்ணன் மூலியமா நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவி ஏதாவது பிரிஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா சேர்ந்து லைஃபை நல்லபடியா நடத்துவாங்க. என்ன எதை தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டமா அமையும். 12ஆம் வீட்டு பலனை பார்க்கும்போது சுப விரயம்ங்கிறது ஏற்படும். பிள்ளைகள் மூலியமா ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம். என்ன பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கொடுக்கும். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே ஆட்சியா இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. என்ன நினைச்சது நடக்கும். மரியாதை அப்படிங்கிறது அதிக அளவுல எல்லாரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன ஆர்வம், எதுலேயும் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கும். என்ன தைரியம் அதிக அளவுல இருக்கும். முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கும். பல வருஷமா செய்ய முடியாத ஒரு விஷயத்த இந்த மாசம் முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. என்ன 2ஆம் வீட்டு பலன்களை பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு. கடன் இருந்துச்சுன்னா அதை இந்த மாசம் அடைச்சிருவீங்க. தங்கம் வாங்கறதுக்கு உண்டான சரியான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. அதை பயன்படுத்தி தங்கம் வாங்கலாம். சில சனி செவ்வாய் நேருக்கு நேரா பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு போட்டி பொறாமை அப்படிங்கிறது ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. என்ன 3ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது தைரியம் நம்பிக்கை அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. பெரிய ஆட்களுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நீங்க உங்களை முன்னேற்றி எடுத்துட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி ஒரு பிஸ்னஸ்க்காகவோ வேலைக்காக போகும்போது அதுல சக்சஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. இளைய சகோதரர்கள் இளைய சகோதரிகளோடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். 4ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது கல்வியில ஒரு பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிறத நிகழ்த்துவீங்க. அம்மாவோட ஆதரவு அப்படிங்கிறது அதிக அளவுல கிடைக்கும். என்ன வீடு வாகனம் அப்படிங்கிறது வாங்கறதுக்குண்டான முயற்சிகளை இந்த காலகட்டம் எடுத்து வைக்கலாம். 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸாம் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். என்ன 5ஆம் அதிபதி குரு 9ல உச்சமா இருக்கிறதுனால பிறகு 8ல் 5ஆம் வீட்டு சனி. என்ன இப்ப இதனால என்னன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ட்ரை பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சிலருக்கு பிள்ளையோட ஹெல்த்ல கொஞ்சம் கான்சியஸ் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்குங்க. 6ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா அது மொத்தமா அது தோற்கடிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும். வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே க்ளோஸ் ஆகி உங்க பக்கம் தீர்ப்பு வர்றதுக்கு உண்டான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். எதிரிகள் மூலியமா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது ஏற்படும் காலகட்டமா இருக்கும். 7ஆம் வீட்டு பலன்களா பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு உண்டான ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். திருமண முயற்சி வெற்றியில போய் முடியும். இந்த காலகட்டத்துல முயற்சி எடுக்கணும். காதல் திருமணமா அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அரசு மூலியமா நன்மை அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. 8ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது ஏற்படலாம். என்ன அது மட்டும் இல்லாம இந்த மாசம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கும். எப்போதுமே உங்களை சுத்தி ஒரு ப்ரொடக்ஷனா ஒன்று உங்களை பாதுகாக்கிறதுக்குன்னே 4 பேர் கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனா ஃபீல் பண்ணுவீங்க நீங்க இந்த மாசம்.
9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது தந்தை வழியில ஏதாவது சொத்துக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தா தாராளமா கிடைக்கும். என்ன தான தர்மத்து மேல ஒரு ஆர்வம் ஏற்படும். உதவி ஹெல்பிங் டெண்டன்ஸ் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. லாங் டேர்மா ஏதாவது ஒரு விஷ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது தொழில்துறையில ஒரு பெரிய முயற்சி அப்படிங்கிறது இருக்கு. பெரிய லாபம் அப்படிங்கிறது ஏற்படும். இது வரைக்கும் போட்ட காசு தான் எடுத்துட்டு இருக்கேன், நான் இன்னும் ப்ராஃபிட்டே பண்ணல அப்படின்னா இந்த காலகட்டத்திலிருந்து ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. நீண்ட காலமா ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த காலகட்டம் அச்சீவ்மெண்ட் ஆகும். 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது அக்காவாலேயோ அண்ணனாலேயோ ஏதோ ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். என்ன பணவரவு அப்படிங்கிறது தாராளமா இருக்கும். என்ன அக்காக்கோ அண்ணன் வீட்லயும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். அதுல நீங்க கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். என்ன பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவார்கள். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஒரு ஒகேஷனல் ட்ரிப்பு ஏதாவது போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஜாலியா ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவு பண்ணி டக்குன்னு போயிட்டு வருவீங்க. அந்த மாதிரி ஏதாவது பயணங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப செலவுகள் அப்படிங்கிறது சிறு சிறு அளவு இருக்கு. ஆனா வீண் செலவு எதுவுமே கிடையாது இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும். அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிநாதன் குரு 5ஆம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்கார். 6ஆம் தேதிக்கு பிறகு 7ல மாற்றம், நேரடி ராசி பார்வை இருக்கு. அதனால ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உயர் பதவி அப்படிங்கிறது கிடைக்கும். தெய்வ அருள் அப்படிங்கிறது எப்போதுமே கூட இருக்கும். மாதம் முழுவதும் நேரடி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமையும். 2ஆம் வீட்டு பலன்களை பார்க்கலாம். பண வரவு அப்படிங்கிறது சுமூகமா இருக்கு. குடும்பத்துல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிக அளவு ஏற்படும். குடும்பத்துல ஏதாவது ஒரு ஸ்ட்ரக் ஆயிட்டு ஏதோ கடன் பிரச்சனை இருந்தீங்கன்னா குடும்பத்தோட வெல்த் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய காலகட்டமா இருக்கும். அப்புறம் 3ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது ஒரு பெரிய விஐபிகளுடைய கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதை பயன்படுத்தி பெரிய அளவுல உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கங்க. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது விசா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாசம் கிடைச்சிரும், போயிட்டு வரலாம் தாராளமா. இந்த காலகட்டத்துல செயல் உங்களுக்கு அதிகமா கை கொடுக்கும். நீங்க செய்யணும் தோணிட்டு இருப்பீங்க, ஆனா செய்ய மாட்டீங்க. இந்த காலகட்டத்துல அதுக்குண்டான செயல் ஆக்ஷன் அப்படிங்கிறது அதிக அளவுல நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. 4ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். தாய் மூலியமாக நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். மாணவர்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டுங்கிறது பெட்டரா இருக்கும். ஆனா கவனச்சிதறல் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அப்பதான் பெட்டர் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் கவனச்சிதறல்ங்கிறது இருக்கு. ரிசல்ட் பெட்டரா தான் வரும். ஆனா கவனச்சிதறல் ஏற்பட்டு திருப்பி ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது தேவையில்லாத கிரிட்டிசிசம் வரலாம், அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பிள்ளைகளால முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். பிள்ளைகள் வெளிநாடு செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. 7ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யறவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். பெரிய சக்சஸை கொடுக்கும். என்ன நீங்க அதுக்காக ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் 7ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கொடுக்கும். அதனால சந்தான பாக்கியத்துக்காக வெயிட் பண்றவங்க 7ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. 6ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது தற்காலிகமா ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று இடத்துக்கு இடம் பெயர்ற மாதிரி ஒரு சிறிய பயணம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. என்ன தொடர்ந்து வேலையிலால ஒரு பயணங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு.
திருமண முயற்சி அப்படிங்கிறது வெற்றி அடையும். என்ன 20ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சி ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் 20ஆம் தேதிக்கு பிறகு எடுங்க. பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. நல்ல ஒரு வரன் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது ஆடை ஆபரணங்கள் வாங்குறது மூலியமா ஒரு செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கு. என்ன கல்யாணத்துக்கு உண்டான பேச்சு அப்படிங்கிறது ஸ்பீடா வீட்டுக்குள்ளார டக்கு டக்கு டக்குன்னு பேசி டக்கு டக்குன்னு முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பார்ட்னரோட ஒர்க்குக்காக நீங்க அவங்களோட சேர்ந்து வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கு. 8ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது இருக்கு. இரவுல பயணங்கள் செய்யறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். வாகனத்துல போகும்போது பார்த்து கவனமா போகணும். மற்றபடி வேற எதுவும் இல்லை. 9ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது அதாவது சொத்து இருக்கும், ஆனா அதை இன்னும் பிரிக்கவே இல்லை அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த டாக் ஏற்படும். சொத்தை பிரிச்சு அவங்கவுங்களுக்கு உண்டான ஷேரை கொடுக்கறதுக்கு உண்டான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். தான தர்மம் செய்யறதுல ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது ஏற்படும். என்ன அப்புறம் தந்தை மூலியமாக நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது வேலையில கொஞ்சம் ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆனா கடந்து வந்துடுவீங்க. என்ன பணியாளர்கள், அதாவது உங்க கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் மூலியமா சிறு சிறு டென்ஷன்கிறது ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழிலில் எப்போதும் கண்காணிச்சுட்டே இருங்க. அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது இந்த மாதம் மட்டும் வேண்டாம். நீங்கள் ஒரு கண்காணிப்பாக நீங்கள் எப்போதுமே கவனிச்சுட்டே இருங்க. அப்போ தான் வேலை கரெக்டாக நடக்கும். பெரிய லாஸுங்கிறது இல்லை, பட் கவனம்ங்கிறது தேவை. 11ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது சகோதரர்களால் சுப விரயம் அப்படிங்கிறது ஏற்படலாம். நினைச்சது நடக்கும், ஆசைகள் நிறைவேறும். ஆணுக்கு பெண் மூலியமா, பெண்ணுக்கு ஆண் மூலியமா நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இன்கம் குரோத்துங்கிறது கன்சிஸ்டன்ஸா இன்க்ரீஸ் ஆகும். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது செலவுகள் அனைத்தும் குடும்ப நலனுக்காக ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சுப விரயம் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்துக்காக அன்னெசரி செலவுகள் எதுவும் இருக்காது. என்ன மற்றபடி நல்ல ஒரு பயணம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது மூலியமா நன்மை அப்படிங்கிறது ஏற்படலாம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது. இதனால என்னன்னா மரியாதை அப்படிங்கிறது அதிக அளவுல இந்த மாசம் உங்களுக்கு ஏற்படும். என்ன எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதுல வெற்றி அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. மன நிம்மதி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அதுதான் மெயின் திங். என்ன 2ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிக அளவுல ஏற்படும். வருமானம் நல்லபடியா இந்த காலகட்டத்துல சீரா இருக்கும். தடைப்பட்டிருந்தா தடை இல்லாத ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது அமையும். நல்ல பேர் வாங்குவீங்க. நீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு குட் நேம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, கடன் வாங்கவே கூடாது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அன்னெசரி செலவு அப்படிங்கிறது ஏற்படும். அது முடிஞ்ச வரைக்கும் அன்னெசரி செலவுங்கிறது ஏற்படும். அதை கொஞ்சம் சமாளிக்க ரெடியா இருங்க. 3ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது தைரியம் அதிகமா காணப்படும். உங்களுடைய சகோதர சகோதரிகளோட முழு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். பயணங்கள் மூலயமா நன்மைங்கிறது இருக்கும். முயற்சிகள் எது எடுத்தாலும் வெற்றி அப்படிங்கிறது அமையும். 4ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி செவ்வாய் 11ல இருந்து 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால, குருவோட பார்வை அமைப்பு இருக்கிறதுனால அதுல என்னன்னா வெஹிக்கிள் ஏதாவது வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வாங்கலாம்.
நல்ல ஒரு உங்களுக்கு கைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல ஒரு வாகனம் அப்படிங்கிறது அமையும். சுக வாழ்க்கை, ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்கு, எப்போதுமே ஒரு ஃப்ரீனஸ்ஸே இல்லை, வீட்டுல ஒரு சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாசம் வந்து வீட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டுல இருக்கிறவங்களோட சந்தோஷமா சுகபோகத்தோட இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும். ரியல் எஸ்டேட்ல லாபம் அதிக அளவுல ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளா இந்த காலகட்டம் இருக்கு. 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி சுக்கிரன் 11ல இருந்து 12ல போறார். அதனால 20ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துக்காக யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ தாராளமா ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துன்னு இருக்கு. வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும், அதுக்கு ரெடியா இருந்துக்கங்க. உங்களுடைய குழந்தைகள் வேலைக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று இடத்துக்கு இடமாற்றம் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படலாம். பெரியவர்களுக்கு அதாவது 60+, 65, 60+ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேரம் பேத்தி பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எதிரிகள் தானாகவே நீங்கி விடுவார்கள். எந்த விதமான நோய் தொல்லைகளும் இருக்காது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். இருந்தால் நீங்கிடும். கேஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா நேரடியா எந்த விதமான எதிர்ப்பும் இருக்காது. 7ஆம் அதிபதி பலன் பார்க்கும்போது கணவன் மனைவி உண்டான ஒற்றுமை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். திருமண முயற்சி எது எடுத்தாலும் வெற்றியாகும். உங்களுடைய பார்ட்னரோட உடம்புல ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த காலகட்டத்தில் ஃபுல்லா குணமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு பிரிவு ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா சேர்ந்து வாரத்துக்கு உண்டான காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும். 8ஆம் வீட்டு பலன்களா பார்க்கும்போது பெரிய கவலை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. என்ன அப்பா வழி மூலியமா ஏதாவது ஒரு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அப்புறம் 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஒரு பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது ஏற்படும். பிஸ்னஸ் மூலியமா உங்களுக்கு பெரிய ஒரு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு. என்ன 2வது கனவு, நீங்க ஒரு ட்ரீமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய ட்ரீமுக்காக, அது இந்த காலகட்டம் அச்சீவ் பண்றதுக்குள்ள ஸ்டெப்பை எடுத்து வைப்பீங்க இந்த காலகட்டத்துல. இந்த டிசம்பர் 7ல இருந்து 20க்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய லக் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க தான் வெயிட் பண்ணி எது அப்படிங்கிறத நீங்க வாங்கிக்க ரெடியா இருக்கணும். முன்னோர்களுடைய சொத்து பிரிக்கிறது அப்படிங்கிறது ஏற்படலாம். முன்னோர்களுடைய சொத்து பிரிக்கிறது அப்படிங்கிறது ஏற்படலாம். அதனால அதை பிரிச்சு உங்களுக்கு உண்டான ஷேர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. அதுக்கு தயாரா இருங்க. அது மட்டும் இல்லாம தொழில பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது தொழில பொறுத்த வரைக்கும் அதோட குரோத்தும் சரி ப்ராஃபிட்டும் சரி ரெண்டுமே வந்து ஹை லெவல்ல இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 2வது ஒர்க் லோடுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நிறைவேறும். ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கு, இன்னொன்று ஒரு இன்கம் சோர்ஸ் நான் ரெடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமா இப்ப ரெடி பண்ணுங்க. நான் எனக்கு ஒரு வழியில மட்டும் தான் பணம் வந்துட்டு இருக்கேன், எனக்கு இன்னொன்று ஒரு வழியில பணம் வரத்துக்காக நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த காலகட்டம் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கே கொண்டு வந்து சேர்க்கும். அதை அப்படியே பிடிச்சிட்டு அதுவும் சைட்ல ஒரு இன்கம் ரெடி பண்றதுக்குண்டான வேலைகளை செய்யுங்க. அது ஒரு சைடு இன்கம் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய தெம்பை கொடுக்கும். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது என்ன வீண் செலவு அப்படிங்கிறது எதுவும் இல்லை. சுபவிரயம் என சின்னதா ஏற்படலாம். என்ன தான தர்மங்கள் செய்யறது மூலயமா உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை அப்படிங்கிறது காத்துன்னு இருக்கு.
மகர ராசி அன்பர்களுக்கு. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால, சனி 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, என்ன 5ஆம் தேதி வரை குரு உச்ச பார்வையில நேரடியா ராசியை பார்க்கறதுனால சனிய, இதனால என்னன்னா மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. மன எழுச்சி அப்படிங்கிறது ஏற்படும். இது வரைக்கும் ஒரு துவண்டு போன மனசு அப்படியே வந்து படிப்படியா வந்து ஓகே என்னாலே எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது தடைகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்துல விலகக்கூடிய காலகட்டமா இருக்கு. 2ஆம் வீட்டு பலன்களை பார்க்கலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை அடையறதுக்கு உண்டான காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும். அதுக்குண்டான ஸ்டெப்பை எடுத்து வைப்பீங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தை வந்து மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் மக்களிடையே. என்ன உங்களை நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை சுத்தி ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அது எல்லாமே படிப்படியா இனிமே குறைய ஆரம்பிச்சிடும். 3ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது தைரியம் வந்து அதிக அளவுல இருந்துட்டு இருக்கும். இளைய சகோதரர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உதவி அப்படிங்கிறது இருக்கும். பெரிய நபர்களுடைய கான்டாக்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் மூலியமா லாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். 4ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 10 இருந்து 11க்கு போறதுனால, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்ல லாபம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. லக்ஸுரி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு உண்டான காலகட்டமா அமையும். டிவி, பெரிய எல்இடி டிவி, இல்லை ஏசி, இல்லை ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும், ஏற்படும். இல்லை நினைச்சிட்டு இருப்பீங்க, அது இந்த காலகட்டத்துல வாங்கலாம் தாராளமா. தாயில அப்புறம் வீட்டில் வந்து எப்போதுமே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் நல்லபடியா. மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட கல்வியோட தரம் அப்படிங்கிறது 70 மார்க் எடுத்துட்டு இருக்கிறவர் 85 மார்க் எடுப்பார். அந்த மாதிரி அவருடைய தரம் அப்படிங்கிறது உயரத்துக்குண்டான வாய்ப்புகளா இருக்கு. 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது மாணவர்கள் கல்வியில பெரிய அளவுல முயற்சி செய்து பெரிய வெற்றி அப்படிங்கிறத பார்க்கலாம். பிள்ளைகள் வந்து வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ரெடியா இருந்துக்கங்க. உங்க குழந்தைங்க வந்து வெளியூர்ல போய் படிக்கணும், வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும்னு காத்துட்டு இருந்தா அதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த காலகட்டத்துல 10ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் சாதகமா முடியும். சந்தான பாக்கியத்துக்காக யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ 10ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். 6ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எதிரிகள் மொத்தமா உங்களை விட்டு நீங்குவார்கள். நோய் உங்க கட்டுக்குள்ள இருக்கும். ஹெல்த் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அதிக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இனிமே வராது. என்ன 7ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இதுக்கப்புறமா இருக்கும். என்ன லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, லவ் கம் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது சரியான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் சேரத்துக்கு உண்டான காலகட்டம் இந்த காலகட்டம். என்ன உங்களுடைய பார்ட்னர் ஜாப்ல இன்க்ரிமெண்ட், சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். 8ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் நைட் டைம் டிராவலை அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் தேவை. 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது தந்தையோட சப்போர்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். என்ன ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதுக்காக ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும்.
என்ன. அதையும் தாண்டி 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பிஸ்னஸ்ல எக்ஸ்பேன்ஷன், ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன், 2வது பிரான்ச் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்குண்டான சப்போர்ட், அதுக்குண்டான பணம் வந்து எங்க இருந்தாவது வரும், அதுக்குண்டான ஆட்கள் எங்க இருந்தாவது கிடைப்பாங்க. அதனால பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுங்கிறது சூப்பரா இருக்கு. என்ன, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது சூப்பரா கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏதோ ஒரு டார்கெட் வச்சிருந்தீங்க, இல்ல டார்கெட் சம்பந்தப்பட்ட தொழிலையோ வேலையிலயோ இருக்கீங்கன்னா டார்கெட்லாம் டக்குன்னு அச்சீவ் ஆகும். 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது இந்த நெட்வொர்க் சர்க்கிள் இருக்கு இல்லையா, எப்போதுமே நெட்வொர்க் இஸ் த நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நெட்வொர்க் சர்க்கிள் வந்து பெருசாகும். பெரிய ஆட்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது அதிக அளவுல இந்த மாசம் ஏற்படும். பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஒண்ணு வரும், அதை கரெக்டா கிராப் பண்ணிக்கோங்க. 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது உங்களுடைய சுப விரயம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம். தான தர்மம் செய்யறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப நாள் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது இந்த காலகட்டம் நிறைவேறதுக்கு உண்டான காலகட்டமா இருக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்பொழுது ராசிநாதன் குரு 5ல உச்சமா இருக்கார். அப்புறம் 4ல இருந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கிறார். இதனால என்னன்னா, ஜென்ம சனி இருக்கக்கூடிய தடை அப்படிங்கிறது முழுசா குறையும். மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். கான்ஃபிடன்ஸுங்கிறது ஹை லெவல்ல இருக்கும். சோம்பேறித்தனம் இருக்கும் இந்த ஜென்ம சனினால, அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணி ஒரு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது ஏற்படும். மன அழுத்தம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட்டுங்கிறது ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்படாம முடிவெடுத்தா போதுமானது. 2ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஃபேமிலியில ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அதிக அளவுல காணப்படும். ரொம்ப சந்தோஷங்கிறது இருக்கும். மணி, அதாவது பண விஷயத்துல டே டு டே லைஃப்ல வந்து பண பிரச்சனைங்கிறது ஏற்பட்டு இருந்தது, அதெல்லாம் நீங்கி இனிமே கண்டினியூஸா பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். என்ன, உங்களுடைய சொல் வார்த்தைகள் மூலியமா செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். என்ன, 3ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பெரிய நெட்வொர்க்கிங் பீப்புளோட ஒரு கான்டாக்ட் கிடைக்கும், அது சரியா பயன்படுத்திக்கங்க. பயணங்கள் மூலியமா லாபம் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலியமா ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. 4ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது என்ன, புதிய வாகனம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழி நன்மை அப்படிங்கிறது இருக்கு. என்ன, 2வது வீட்டுல அமைதி அப்படிங்கிறது நிலவும். எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு பிரச்சனை முடிஞ்சா இன்னொருத்தருக்கு பிரச்சனை, ஒருத்தருக்கு பிரச்சனை முடிஞ்சா இன்னொருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னு வீட்டுல இருக்கிற இடத்துல வீட்டுல எல்லாரும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில எல்லாமே சுமூகமா போகக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சில்ட்ரன் வந்து அப்ராட் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியான காலகட்டமா இருக்கும், அது நல்லபடியா அமையும். அது மட்டும் இல்லாம குரு 5ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். 6ஆம் வீட்டு பலன்கள்னு பார்க்கும்போது எதிரிகள் தொல்லை இருந்தாங்கன்னா அவங்களே தானா வந்து விலகுவாங்க. ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து படிப்படியா சால்வ் ஆகும். கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும் கண்டிப்பா, அது படிப்படியா குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். கோர்ட்ல கேஸு ஹியரிங் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்க பக்கம் ஃபேவரா தீர்ப்புகள் வர்றதுக்கு உண்டான காலகட்டமா இருக்கும். 7ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது 7ஆம் மாத செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கும். ரொம்ப லவ்வபிளா இருப்பீங்க. என்ன, பிரிஞ்ச கணவன் மனைவிகள் திருப்பி ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. 8ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சடனா
ஜாப் சேஞ்ச் பண்றதுக்கு உண்டான நேரம் அமையும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சட்டப்படி ஏதாவது ஒரு வெற்றிக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். மற்றபடி லாங் டேர்ம் கோல் ஏதாவது இருந்ததுன்னா அது ஃபுல்ஃபில் ஆகும் இந்த காலகட்டத்தில். 10ஆம் அதிபதி பலன்கள் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி குரு 8ல இருந்து 4க்கு போறதுனால என்ன இதனால இந்த ஆபீஸ்ல வந்து பொறாமைப்படக்கூடிய, உங்களை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க. நீங்க உங்களோட ஒர்க்கை நீங்க மட்டும் அதை பண்ணுங்க. யாரையுமே பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். எல்லாரையுமே வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்த ஒப்படைக்கணும் அப்படின்னா கரெக்டா அவங்கள பார்த்து முழுசா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட ஒப்படைங்க. 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 11ஆம் அதிபதி சனி வந்து ராசியில இருக்கிறதுனால என்னன்னா உங்களுடைய எப்படி சொல்றது, இன்கம் வருது அதுக்கப்புறம் குறையுது, இன்கம் வருது குறையுதுங்கிறதுலாம் இல்லாம ஒரு ஸ்டேபிளா ஒரு இன்கம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதை செஞ்சு அதன் மூலியமா ஸ்டேபிள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது வெளிநாட்டு பயணங்கள் மூலியமா சுபவிரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். என்ன அப்புறம் வந்து பிள்ளைகள் மூலியமா சிறு சிறு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கும்.